ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவை உப்புமா எங்களுக்கு உப்புமாலே ரொம்ப ஃபேவரட்டான டைப்புங்க. முக்கியமாக இது எங்கள் மம்மி செஞ்சாங்கன்னா சட்னி கூட எதிர்பார்க்க மாட்டோம். மேலே கொஞ்சம் சர்க்கரையை தூவி சாப்பிடுவோம். கரெக்டாக புட்டு மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த கோதுமை ரவை உப்புமாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு வரமிளகாவும் பூண்டும் தான் ரொம்ப மெயின். அதனால பூண்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். நல்லா போட்டது எல்லாத்தையும் பொரிச்சுக்கிட்ட உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறத அதில் சேர்த்து அதையும் நல்லா நம்ம பொரிச்சுக்கலாம். பக்கத்தில் பாருங்கள், நாங்கள் ஒரு தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி நம்ம கோதுமை ரவை உப்புமாவோட ஆட் பண்ணுவோம். இது நல்லா ரோலிங் பாயில் வாட்டர் தான் நம்ம கோதுமை ரவைக்கு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாங்கள் 1.5 டம்ளர் கோதுமை ரவையில் ஆட் பண்ணிக்கிறோம். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மீடியம் சைஸ் டம்ளரில் இதை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூளெல்லாம் தூவிக்கலாம். அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை தூவிட்டு நல்லா அதை அதோட மிக்ஸ் பண்ணுற அந்த கோதுமை ரவையெல்லாம் அதை மிக்ஸ் ஆகணும். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை ரவையை சிம்லேயே வச்சு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உதிரியாக சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நாங்கள் 1.5 டம்ளர் கோதுமை ரவைக்கு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இந்த ரேஷியோ மறந்துடாதீங்க, 1.5க்கு 3.5. நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃபாஸ்டில் வச்சுருங்க. எப்போ இந்த கோதுமை ரவையும் தண்ணியும் ஒன்றா வருதோ அப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். அப்போ தான் தண்ணி அப்சார்ப் ஆகி நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். டயட் இருக்கிறவங்க இந்த கோதுமை ரவையை வாரத்துக்கு 2 தடவை சமைச்சு சாப்பிட்டா அவங்க டயட் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த கோதுமை ரவை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த கோதுமை ரவை மூடியை திறக்கிறேன். எவ்வளோ உதிரியாக பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசமாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இவ்வளோதான் கைஸ், எங்கள் வீடியோ இதோட முடியுது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.